நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். இது இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒளிபரப்பு நேரம். இப்பொழுது காலை 7 மணி. நேயர்களை இப்பொழுது முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சிகளை நேயர்கள் www.facebook.com/slbccir என்ற முகநூல் வாயிலாகவும், அதே போல மத்திய அலை 873 கிலோஹெர்ட்ஸ் அலை வரிசை மூலமாகவும் நேயர்கள் நமது ஒளிபரப்பை செய்யமடுக்கலாம். இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. அப்பா இதான் இந்த சிலோன் ரேடியோ மயில் வாகனம். சொர்க்கலோகத்து வந்தா கூட விட மாட்டேங்கிறார் மனுஷன். Radio Ceylon. Thank you. The legend radio broadcast comes alive. முத்துக்கள் பிரிக்கும் நிலத்தில் தெத்திக்கும் நினைப்பை விதைக்கும் More Radio Ceylon. Who are you really? SP மயில் வாகனம், KS Raja, சரா இமானுவேல், Rajeshwari Shanmugam, விசாலாட்சி ஹமீத், P.S. Abdul Hamid. முத்தமிழின் முழக்கம் மீண்டும் உங்கள் உள்ளம் கவர தேன் குரல் இனிமை தவள தமிழ் கொண்டு மீண்டும் ஒலிக்கிறது. Radio Ceylon. I want Radio Ceylon. Radio Ceylon. இன்று 2022 ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி முழு உலகிற்குமே மிக மிக முக்கியமான ஒரு நாள். இந்த உலகில் இருக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது என்ன நாள்? இன்று சர்வதேச அன்னையர் தினம். தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம். உயிரே உன்னை தமிழ் என்பதா, தமிழே உன்னை உயிர் என்பதா, இசையில் மெய் மறந்தாய், எழுத்தில் உயிர் மெய் கலந்தாய், குமரி கண்டம் முதலண்டம் வரை நீதான் நிறைந்தாய். ஆசை முளைக்கும் பேசிப்பார் இசை முளைக்கும் தொல்காப்பியர்
ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம். விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533. தித்திக்கும் வானொலி, எத்திக்கும் ஒலிப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேரம் இப்பொழுது 7:08. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இதயங்கள் பேசட்டும். இன்றைய இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியிலே என்ன பேச போகிறோம்? மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்றும் பேசுவோம். இந்த நாளை ஒட்டியதான விடயத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். நேர்களே, பதிவிடுங்கள் 0094 772 102 102 இந்த புலனும் வாயிலாக வாருங்கள், பதிவிடுங்கள். நேர்களே, முடிந்தால் அழைப்பினை எடுங்கள், முடிந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். பார்க்கலாம் நேர்களை, நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கத்திற்கு மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். 0094 772 102 102 இது புலன இலக்கத்திற்கு நீங்கள் வாருங்கள், அழைத்து நீங்கள் சொல்ல வேண்டிய விடயம் இதுதான். அம்மாவோடு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம், இதனை நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். அம்மோடு உங்கள் தாயுடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இனிமையான அனுபவம், மறக்க முடியாத வாழ்க்கையை மறக்க முடியாத உங்கள் அம்மாவோடு உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி நீங்கள் தாராளமாக உங்களோடு நீங்கள் இந்த வேளையிலே இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கலந்துரையாடுங்கள். நான் MI லோஷன் அறிவிப்பாளர். நீங்கள் கலந்துரையாடுங்கள் என்னோடு, எனது இதயத்தோடு நேர்களே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்தே பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திட
பிடிக்க வைப்பா பிஞ்சு விரல் நகம் கடிப்பா பிள்ளையற்றில் சோறு திம்பா பல்லு முளைக்க மெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா பல்லு முளைக்க நெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்காது பிரசவந்தான் உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான் சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி வித்து கொள்ளும் தாய்மை அம்மா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா பேதை போல அவள் இருப்பா மேதையாய் உன்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி உனக்கு தன்னை மடியில் சுகம் இருக்கு என்ன வேண்டும் இனி உனக்கு தன்னை மடியில் சுகம் இருக்கு உன்னையும் என்னையும் படைச்சதில்லை யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போலே தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா முழு ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம் விளம்பரமில்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533 தித்திக்கும் வானொலி எத்திக்கும் ஒலிப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. ஏற்கனவே நாங்கள் இந்த விளம்பரத்தில் கூறப்பட்டதைப் போல வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். ஆகவே விளம்பரம் இருந்தால் தான் நாங்கள் இந்த ஒலிபரப்பையும் மிக மிக உத்வேகத்தோடு தொடர முடியும். ஆகவே நேர்களை அலையுங்கள். ஏற்கனவே தரப்பட்ட தொலைபேசி இலக்கம் 0094777769 இந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து நீங்கள் விளம்பரங்களை பற்றி நீங்கள் பேசலாம். இப்பொழுது பார்க்கலாம், நேர்கள் அழைப்பில் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போல புரணத்தின் வாயிலாகவும் பதிவுகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே நாம் நமது அம்மாவை பற்றி, நமது அன்னையை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். பரமக்குடியிலிருந்து கிருபா சீதா அந்நியத்தின வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போல குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், வேட்டவலம் பி குமார், தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், சங்கம் டி புனிதன், கன்னியாகுமரி சகாதேவன், விஜயகுமார், காஞ்சிபுரம் ஆர் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ராஜேஸ்வரி நகர், ஹேமபிரியா, திருவார் ரவிக்குமார் ஆகியோரும் இணைந்து பாடலும் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பார்க்கலாம், ஒரு நேர் அழைப்பில் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். 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 அழைப்பு வரவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பார்க்கலாம், பேசுங்கள் நேர்களே, இதயங்களோடு
எனது இதயத்தோடு நானும் நீங்களும் பேசுவோம். நீங்கள் உங்கள் அன்னையோடு உங்களுக்கு ஏற்பட்ட இனிமையான அனுபவத்தை பற்றி இந்த அன்னைய தினத்திலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். என் அம்மா என்னுடன் இருந்த நாட்கள் அனைத்தும் மிகவும் இனிமையான நாட்கள் தான். எனினும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி முடிந்து மாலையில் வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருந்த வேளையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு நேயர் குறிப்பிட்டிருக்கின்றார். வீட்டுக்கு வந்த நிலையில் எனக்கு அரசு பணிக்கான ஆணை வந்த கடிதத்தை கொடுத்த போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். கோவையிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். பார்த்தீர்களா, தாயின் கையால் அவர் பெற்ற அந்த வேலை வாய்ப்புக்கான கடிதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். பார்க்கலாம் மீண்டும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? செல்வராஜ் பேசுறேன், திருநெல்வேலி மாவட்டம் காந்தி நகர். செல்வராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? மரத்திலிருந்து கீழே விழுந்து 6 மாத காலமாக கை ஒடிந்து எங்க அம்மா சிகிச்சை எனக்கு பண்ணாங்க. அதை நான் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. சாப்பிடுற கையில தான் இது பண்ணணும். அந்த மாதிரி நிலைமையில இருந்தா அதை எங்க அம்மா என்னைய பரிபூர்ணமா என்னைய பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்க. நான் மூத்தனால எனக்கு ரொம்ப அன்பு காட்டி வளர்த்தாங்க. உங்களுக்கு எத்தனை வயது? முடியாது என்னால. அந்த நேரத்தில் உங்களுக்கு எத்தனை வயது? 1966 என்றால் உங்களுக்கு எத்தனை வயது? 1966. இப்ப 70 வருது. என்றால் நீங்கள் ஒரு இளைஞனாக இருந்த காலத்தில் கூட அம்மா உங்களை 6 மாதம் தாங்கி இருக்கிறார். அம்மா இல்லாத காரணத்தால் கை வந்து எங்க அம்மா கை ஞாபகம் தான் வரும் எனக்கு. 10 மாதங்கள் வயிற்று சுமந்தார், 2 வருடங்கள் கையில் சுமந்தார். இளைஞனாக இருந்த போது 6 மாதங்கள் நீங்கள் விழுந்து இயலாமல் இருந்த காலத்தில் கூட உங்களை தாங்கி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அம்மாவாக இருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கலாம் அடுத்த நேயர் அழைப்பில். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஆம், வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். அழைப்பில் கோளாறு வருகின்றது. கொழும்பு சர்வதேச வானொலிக்கு இன்று இனிய காலை வணக்கம் என்று கூறியிருக்கிறார். தீரன், தொகிலன், கோகிலவாணன், ராமச்சந்திரன், இளையராஜா ஆகியோர் புராணத்தின் வாயிலாக வந்து பதிவிட்டிருக்கின்றார்கள். அதே போல முத்துக்குமார் புதுக்கோட்டையிலிருந்து அன்பான காலை வணக்கம். என் தாய் எனக்கு 10 வயது இருந்தபோது நான் வயிற்று வலியால் அன்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லை. என தாய் தூக்கி கொண்டு 4 மைல் தூரம் நடந்தே வைத்தியசாலைக்கு கூட்டிச் சென்றார். அதை மறக்கவே முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து. அதே போல நேர்கள் மயிலாப்பூர் பட்டாபி அவர்கள் குமா கபிலன், தெய்வா, முனுசாமி, சிப்ஸ் மணி மற்றும் பல நேர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். ஏழுகிணறு தேவா, முறுக்கு ரவி, பத்மஸ்ரீ, அடுத்தந்தை பிரகாஷ் ஆகியோர் பதிவிட்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே என் அம்மா சங்கரி, நாங்கள் அண்ணன் தம்பி 6 பேர். நாங்கள் சாப்பிட்ட பிறகு அம்மா சாப்பிடுவாங்க. என் மீது பாசம் கொண்டவர் அம்மா என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் பட்டாபி அவர்கள். ஆனால் நேர்களை நாங்கள் இப்பொழுது பாடலை கேட்டுவிட்டு வரலாம். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயேவும் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேயர்களே, நாங்கள் இன்று அந்நிய தினத்திலே நாங்கள் சிறப்பாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். அம்மாவோடு நமக்கு ஏற்பட்ட இனிமையான அனுபவங்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு நேயர் பிரணத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கின்றார். நல்ல ஒரு தலைப்பு. வாழ்த்துக்கள். தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார். இவ்வுலகில் தாய் அன்பிற்கு ஈடு இல்லை. தன் மகன் பசி தாங்க மாட்டான் என இப்போது வரை கூட சாப்பாடு கொடுப்பது என் தாய் தான். கருப்பையில் சுமந்து நமக்காக உயிர் கொடுப்பார் தாய். ஒவ்வொரு நாளும் இனிமையான காலங்கள் என்று கூறி பாடலும் கேட்டிருக்கின்றார். அதே போல தமிழ்நாடு தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஒரு நேயர் பதிவிட்டிருக்கின்றார். பட்டுக்கோட்டை மோகூர் புதுவை மணி சங்கரன், தீபா சங்கரன், மிதுன் பாலா, ரகு பாலா, தருண் பாலா, அன்பரசன், ருக்ஷிதா, சஞ்சனா ஆகியோர் பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஒரு நேயர் அழைப்பில் வருகின்றார். வணக்கம். 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 வணக்கம் மகேந்திரன் சின்ன அவர்களே. வணக்கம். வணக்கம். யார் அழைப்பில்? மதுரையிலிருந்து ஆவி ரஜினி சத்தியமூர்த்தி காமராஜ் கலைக்கு. கூறுங்கள். தாயுடன் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்கள் அம்மாவோடு கூறுங்கள். அம்மா என்றால் அன்பு. ஆமாம், மாற்று கருத்தில்லை. கூற முடியாது ஐயா. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் செல்லம், அம்மா தான் எல்லாம். அதெல்லாம் நிறைய பாடல்கள் கூட வந்திருக்கிறது. நீங்கள் உங்கள் அம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். அம்மா கோவம் பட மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆமா. மகிழ்ச்சி. நன்றி. நிகழ்ச்சி இணைந்து கொண்டமைக்கு நன்றி.
வணக்கம். வணக்கம், யார் அழைப்பில்? வணக்கம். 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 திருநெல்வேலியிலிருந்து அம்புஜம் அம்பலவான பேசுறேன். அம்புஜம் அம்பலவான திருநெல்வேலியிலிருந்து கூறுங்களம்மா. உங்கள் தாயுடன் உங்களுக்கு ஏற்பட்ட இனிமையான அனுபவம். அதாவது ஒரு பெண்ணுக்கு அதாவது தன்னுடைய குழந்தைய கருவில் சுமக்கும் போது அந்த அம்மாவினுடைய அன்பு புரியும். நிச்சயமாக. எப்படிப்பட்டது என்று. அதாவது பிரசவத்துல அம்மாவை தவிர வேற யாரும் கவனிக்க முடியாது. உண்மை. அதனால அந்த அனுபவத்துல எங்க அம்மா என்னை நல்ல பக்கமா பாத்துக்கிட்டாங்க. அவங்கள மறக்கவே முடியாது. அம்மாவை எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நன்றி அம்மா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. அதே போல தமிழ்நாட்டு நேயர்கள் இன்னும் பலர் நிகழ்ச்சியை தெளிவாக கேட்டு ரசித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி ஆகியோர். அதில் கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து அவர்கள், அக்ரஹாரம் மணிநகரம் மதுரையிலிருந்து அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார்கள். அதே போல அடுத்த நேரை பார்க்கலாம். தேத்தாக்குடி வைத்தியர் காடு ராஜகுமாரன் பதிவிட்டிருக்கின்றார். அவர் வாழ்த்துக்கள். அதே போல இன்னொரு நேர் அழைப்பில் வருகின்றார். வணக்கம். 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 வணக்கம், யார் அழைப்பில்? தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம். வணக்கம். தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொள்ளிடம் அலைபுரத்தை சேர்ந்த கவிச்சாரல் காமராஜ் மாரியப்பன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா லோசன்? நன்றாக இருக்கிறோம், கூறுங்கள். இந்த பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சாண்டூன் என கேட்ட தாய் சொல்றாரு. தன் மகனை வீரன் என்று புகழ கேட்ட தாய் பெற்ற காலத்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள். என்னுடைய நூல் வெளியீட்டு விழா, பாட்டின் கதவுகள் நூல் வெளியீட்டு விழா அப்ப எங்க அம்மா அழுதுட்டாங்க. என்ன காரணம்னா, ரேடியோ கேட்கறது மட்டும் தெரியும், பாட்டுலாம் எழுத மாட்டான், கவிதை எல்லாம் எழுத மாட்டான்னு சொல்லி எங்க அப்பா திட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வெளியிட்டானு சொல்லி எங்க அம்மா அழுதது என்னால மறக்க முடியாது. அதான் என்னுடைய அம்மா எனக்கு செஞ்ச ஒரு சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் லோசன் அவர்கள். நன்றி. நிகழ்ச்சி நடந்த கொண்டமைக்கு நாங்கள் இந்த வேளையிலே இன்றைய நேயரை நாங்கள் ஒரு முறை பார்க்கலாம். யார் இன்றைய நேராக கலந்து கொள்ள இருக்கிறார் என்று. குடந்தை ராஜகோபால் அவர்கள் இன்றைய நேராக கலந்து கொள்ள இருக்கின்றார். சக்கரபாணி சந்நிதி திரு குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாடு. இந்த முகவரிலிருந்து இன்றைய நேராக கலந்து கொள்ள இருக்கின்றார் குடந்தை ராஜகோபால் அவர்கள். இன்றைய நேராக சின்ன ஒரு பாடலை கேட்டுவிட்டு வரலாம். எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூயநிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூயநிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும் தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. மங்களவா
வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமொழி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்க்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. முழு ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம். விளம்பரமில்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533. தித்திக்கும் வானொலி, எத்திக்கும் ஒலிப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இந்த வேளையிலே ஒரு நேயர் பதிவிட்டிருக்கின்றார். ராமலிங்கம், சென்னையிலிருந்து. லோஷன் அவர்களுக்கும் இலங்கை வர்த்தக வானொலி தொகுப்பாளர்கள் மற்றும் அனைத்து இலங்கை வர்த்தக வானொலி நேயர்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் என மொத்தமாக எமது இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்துக்கே அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். சென்னையிலிருந்து ராமலிங்கம் அவர்கள். நேர்கள் அழைப்பில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளலாம். வணக்கம். 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 யார் அழைப்பில்? அன்பு சகோதரர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்களுக்கு முடித்தாட்டுமா கூறுங்கள். உங்கள் அம்மாவோடு உங்களுக்கு தமிழ்நாடு அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். எனக்கு அம்மாவுடைய நினைவுகள்னு பாத்தீங்கன்னா அந்த நினைவுகள் எனக்கு கிடைக்கல. ஏன்னா என்னுடைய 2 வயதுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால என்ன அனுபவங்களா சொல்ல முடியாது. ஆனா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா பத்திய பாட்டு எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி அம்மா. நன்றி. அரியலூர் மாவட்டம் ஜோதிலட்சுமி அவர்கள். கூறுங்கள். நன்றி. நான் சில நண்பர்கள் பேரை சொல்லிக்கிறேன். எனக்கு அம்மா இல்லைன்னாலும் எனக்கு ஒரு அந்த அன்பை கொடுக்கறது ஜோதிலட்சுமி அழைப்பில் இருந்தார், காணவில்லை. பார்க்கலாம். இன்னொரு நேயர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. கே தோமஸ் அவர்கள் கூறுங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கே தாமஸ் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் ஐயா. அன்னையர் தின வாழ்த்துக்களை கூறுகிறேன். எங்க அம்மாவை இது நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அதாவது 1981ஆம் ஆண்டு நான் மிகவும் சுகவீனமாக மருத்துவமனை ஹைக்ரவுண்ட் ஆஸ்பத்திரியில கடந்தேன். அந்த நேரத்துல எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப என்னோட உறுதுணையாக இருந்து ஒரு 20 நாள் என்னை அதிகமாக பராமரித்தார்கள். அதனாலதான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன், உங்களோட பேசுகிறேன் நினைக்கிறேன். அன்பு சகோதரர் லோசன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. கே தோமஸ் அவர்களுக்கு 2ஆம் முறை உங்கள் தாய் உயிர் கொடுத்திருக்கிறார், அப்படித்தானே? ஆம் சார். ரொம்ப எங்க அம்மா இல்லைன்னா நான் அந்த நேரத்துல எனக்கு அதிகமாக ரத்தப்போக்கு, வாந்தி எல்லாமே ஏறக்குறைய 4 எத்தனையோ பாட்டில் ரத்தம் தான் எனக்கு ஏற்றினார்கள் என்று கூறினார்கள் 81ஆம் ஆண்டு. அப்படி இருக்க அதனாலதான் நான் இப்பொழுது உயிரோடு இருந்து எல்லோருடன் பேச முடிகிறது. மிக்க மகிழ்ச்சி. அன்னையர் தினத்தை அன்னைக்கு நன்றி தோமஸ் அவர்களே. நீங்கள் அழைப்பில் வந்து சென்றிருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் எத்தனை பேர் எத்தனை விதமாக கூறினாலும் கூட அம்மாவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் அதுக்கு அளவு கணக்கே இல்லை. நாங்கள் அதுக்கு ஒரு வரையறையை தர முடியாது. காரணம் என்னவென்றால் அம்மா என்றால் அப்படித்தான். பல நேர்கள் இப்பொழுது
இன்னொரு நேர் பதிவிட்டிருக்கின்றார். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். தமிழ்நாட்டிலிருந்து பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி சர்வதேச அந்நியர் தினத்துக்கு வாழ்த்துக்களை கூறிய செல்வா சுப்பிரமணியம் அப்பொழுது அழைப்பில் வருகின்றார். வணக்கம். வணக்கம். கோவை மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் சார். கூறுங்கள். அம்மா இல்லாம யாருமே உலகத்துல இல்லை சார். அம்மா நமக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கு அம்மா இல்ல, 10 வருஷம் ஆச்சுது. அதனால நான் அம்மாவை நினைக்காத நாளே கிடையாது சார். அம்மா என்னைக்குமே எனக்கு சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா, அதான் நல்ல பேர் வாங்க ரொம்ப நாள் ஆகும், மோதின்னு ஒரு கதை, கெட்ட பேர் ஒரே செகண்ட்ல வாங்கிடலாம். எப்பவுமே நம்ம அம்மா நமக்கு தினம் எந்த விஷயம் கவனமா தான் நான் இருப்பேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. இப்படித்தான் எத்தனை பேருக்கும் எனக்கு கூட அம்மா சில அனுபவங்களை கற்று தந்திருக்கிறார். நன்றி மறக்காதே. இன்றைக்கு வரைக்கும் நான் நன்றி மறக்க மாட்டேன். அதே போல வறுமையிலும் செம்மையாக வாழ வேண்டும் என்று அம்மா எனக்கு அடிக்கடி கூறுவார். அருமையான வார்த்தைகள், வாழ்க்கையிலே மறக்க முடியாத வார்த்தைகள். இப்படித்தான் தாய் என்றால் அப்படித்தான். என்ன செய்வது? வணக்கம். வணக்கம். யார் அழைப்பில்? வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு கோவில்பட்டி மெக்கானிக் மெக்கானிக் சத்யா, கூறுங்கள். அம்மாவோடு சங்கர், மெக்கானிக் சங்கர். தெரியும் தெரியும். கூறுங்கள். அம்மாவோடு உங்களுக்கு அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தளம் மறுப்பவர் மறந்தவர் மனிதர் இல்லை அப்படின்னு ஒரு கையா. எங்க அம்மாவுக்கு நான் 1959ஆம் ஆண்டு பிறந்தையா. எனக்கு கீழே 4 தம்பி 2 தங்கை ஐயா. எங்க அம்மா எங்களை வளர்த்த மாதிரி எங்க அப்பா கூட எங்களை வளர்த்த அப்படின்னு சொல்லலாம் ஐயா. அம்மான்னா அவ்வளவு ஒரு பாசம் எங்களுக்கு, அவ்வளவு உயர். என்னுடைய 16வது வயதுல என் தாய் காலமாயிட்டாரு. காலமானதுக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டங்கள் பாருங்க. எங்க அம்மாவை நினைச்சு என் தம்பி தங்கைகளை வளர்க்கறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டது இல்லையா. அந்த அம்மா இருக்கிற இடத்த எத்தனை தாய் வந்தாலும் எத்தனை தகப்பன் வந்தாலும் அந்த தாய் இருக்கிற இடத்த புள்ள பண்ணவே முடியாதுயா. ஒரு தகப்பன் இல்லாம ஒரு தாய் எத்தனை குழந்தைகளை வேணாலும் வளர்த்துருவியா. ஒரு தாய் இல்லாம ஒரு தகப்பனால் எந்த குழந்தையுமே வளர்க்க முடியாதுயா. அதனால அம்மாவைய உலகத்துக்கே முதல் கடவுள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு சங்கர். இப்படித்தான் எல்லோருக்குமே அப்படித்தான். இந்த வேளையில் நாங்கள் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நேர்களே, இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று அன்னையர் தின சிறப்பு நிகழ்வாக நாங்கள் கேட்டிருந்தோம். உங்கள் அன்னையோடு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவத்தை, இனிமையான அனுபவத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். நேர்களே, எப்போதுமே நாங்கள் கருத்துக்களை கூறும்போது இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் வாருங்கள், அழையுங்கள். அதே போல புலனத்தின் வாயிலாக பதிவிடுங்கள். பதிவிடும் போது அரைத்த மாவையை மீண்டும் மீண்டும் அரைக்காமல் சில வித்தியாசமான கருத்துக்களை கூற முற்படுங்கள் நேர்களே. அப்போதுதான் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சிறப்பாக அமையும். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், அரைத்த மாவை மீண்டும் மீண்டும் அரைக்க வேண்டாம். இதயங்கள் பேசட்டும் நிகழ்ச்சி மிக மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பம். ஆகவே அதன் போது மிக சிறப்பான கருத்துக்களை, அரிய கருத்துக்களை, அபூர்வ கருத்துக்களை மிக மிக மகிழ்ச்சியாக இந்த இடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே.
தொப்புள்கொடி உறவுகள் இதுவரை இணைந்திருந்தது இது எங்கள் பேசட்டும் நிகழ்ச்சியோடு. முழு ஆசியாவிலும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் உலகின் ஒரே ஒரு தமிழ் வானொலி இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம். விளம்பரம் இல்லாமல் வியாபாரம் இல்லை. உங்கள் விளம்பரங்களும் இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் ஒலிக்க வேண்டுமா? இதோ இப்பொழுது 0094 76 588 38 83 0094 77 77 69 533. தித்திக்கும் வானொலி எத்திக்கும் ஒலிப்பது கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. நேரம் இப்பொழுது 7:46. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இன்றைய நேயர் இன்றைய நேராக கலந்து சிறப்பிக்கின்றார் குடந்தை ராஜகோபால், சக்கரபாணி தெரு, சன்னதி தெரு, திருக்குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாட்டிலிருந்து குடந்தை ராஜகோபால். இவர் தன்னை பற்றி ஒரு அறிமுகத்தை தந்திருக்கின்றார். அவனி புகழ் தஞ்சையிலே, அழகு மிகு திருக்கோயில் அணி நகராம் குடந்தையிலே, அலுங்காமல் ஈன்றெடுத்தாள் அடியேனை அன்னை அவள். தாய்க்கு தலைமகனாக பிறந்து இலங்கை வானொலிக்கு நேசமிகு நேயராக வளர்ந்துள்ளேன். நித்தம் ஒரு நேயருக்கு இசையோடு இடமளிக்கும் இன்றைய நேயரில் 63 பிறந்த என்னையும் இணைத்து கொண்டால் இன்பத் தமிழ் கேட்டு இன்புறுவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் குடந்தை ராஜகோபால். சக்கரபாணி சந்நிதி தெரு, திருக்குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாட்டிலிருந்து இன்றைய நேராக கலந்து கொள்ளும் நேயர். அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல்களை நாம் தரும் முதலாவது பாடல் செந்தமல தீவு படத்திலிருந்து அவர் தெரிவு செய்த பாடல்களை தருகின்றோம். இனிப்பை கண்டவுடன் எறும்பு எடுத்துச் செல்ல ஓடுது, கரும்பை கண்டவுடன் யானை விரைந்து சுவைக்க முந்துது, திருச்சி தியாகராஜன் பாட்டு கேட்க என் உள்ளம் ஏங்குது, ஈஸ்வரியும் சீனிவாசும் இனிமையோடு குரல் கொடுக்க மகாதேவனின் சுக ராகம் என்னையும் மயக்குது என இந்த பாடலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய்? மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய்? மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன், உறவை பிரித்தால் எங்கே செல்வேன்? மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன், உறவை பிரித்தால் எங்கே செல்வேன்? கரும்பை ஒடித்த
ஒடித்தால் கசந்து போகுமா, காதலும் சதியால் பிரிந்து வாடுமா. கரும்பை ஒடித்தால் கசந்து போகுமா, காதலும் சதியால் பிரிந்து வாடுமா. இரும்பும் காந்தமும் விலகி ஓடுமா, எவருக்கும் என் மனம் இடம் தருமா. இரும்பும் காந்தமும் விலகி ஓடுமா, எவருக்கும் என் மனம் இடம் தருமா. மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய். மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன், உறவை பிரித்தால் எங்கே செல்வேன். பருவத்தில் சிரிப்பை குறைத்திருந்தேன், சிரித்திடும் உரிமைக்கு காத்திருந்தேன். பருவத்தில் சிரிப்பை குறைத்திருந்தேன், சிரித்திடும் உரிமைக்கு காத்திருந்தேன். இருவரின் கனவும் பலித்திடுமா, பெருமையை சிறுமை ஜெயித்திடுமா. இருவரின் கனவும் பலித்திடுமா, பெருமையை சிறுமை ஜெயித்திடுமா. மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய். மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன், உறவை பிரித்தால் எங்கே செல்வேன். பூங்கொடி மாலையிடும் பொருத்தமாய் திருமண நாளும் வரும். கரையான் நெருப்பை அரித்திடுமா, நம் கருத்தை வஞ்சகம் அழித்திடுமா. மலரை பறித்தாய் தலையில் வைத்தாய், மனதை பறித்தாய் எங்கே வைத்தாய். மனதை பறித்தேன் உயிரில் வைத்தேன், உறவை பிரித்தால் எங்கே செல்வேன். இன்றைய நேராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குடந்தை ராஜகோபால் சக்கரபாணி சந்நிதி திருக்குடந்தை அஞ்சல் கும்பகோணம் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்ளும் நேயர். அவர் ஏற்கனவே திருச்சி செங்கமலத்தீவு படம் 1961ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த படத்தில் திருச்சி தியாகராஜன் அவர்களின் கற்பனையில் பாடியிருந்தார்கள் PB ஸ்ரீனிவாஸ், LR ஈஸ்வரி, இசை KV மகாதேவன் அவர்கள். நேர்களே, இன்றைய நேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நேர் குடந்தை ராஜகோபால் அவர்களின் அடுத்த தெரிவாக வருகிறது இந்த பாடல். இது மனமுள்ள மருதாரம் படத்திலிருந்து வருகின்ற பாடலுக்கு அவர் தந்திருக்கும் விளக்கம்: திருமாங்கல்யம் பெண்களுக்கு அலங்காரம், திருவிளக்கு வீட்டுக்கு அலங்காரம், திரை இசை பாட்டுக்கு நல்ல தமிழ் கவிதைகளே அலங்காரம், மகாதேவனின் இசை அலங்காரம், ஜிக்கியின் குரல் அலங்காரம் என்று அலங்காரமாக தந்திருக்கின்றார். இன்றைய நேர் இந்த பாடலுக்கான விளக்கம் இது மனமுள்ள மருதாரம் படத்திலிருந்து வருகிறது. அலங்காரம், திருமாங்கல்யம் பெண்களுக்கு ஜீவாதாரம்,
இன்றைய நேராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் குடந்தை ராஜகோபால், சக்கரபாணி சந்நிதி தெரு, திருக்குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாட்டிலிருந்து. நேயர்களே, இதே போலவே நீங்களும் உங்கள் பிரதிகளை இன்றைய நேருக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இன்றைய நேர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம், கொழும்பு, சர்வதேச ஒளிபரப்பு, தமிழ்படி இலக்கம் 574, கொழும்பு, இலங்கை. இந்த முகவரிக்கு நீங்கள் இன்றைய நேர் நிகழ்ச்சிக்கான உங்கள் பிரதிகளை நீங்கள் தெரிவு செய்து அனுப்பலாம். இப்பொழுது நாங்கள் பாடலுக்கு செல்லலாம். ஏற்கனவே நீங்கள் கேட்ட பாடல் மனமுள்ள மருதாரம் படத்திலிருந்து வந்திருந்தது. மனமுள்ள மருதாரம் 1958 செப்டம்பர் மாதம் 19 வெளிவந்தது. இந்த படத்திலிருந்து ஜிக்கி பாடிய பாடலை கேட்டீர்கள். பாடலுக்கான வரிகள் லே மருதகாசி, இசை KV மகாதேவன். குடந்தை ராஜகோபால் அவர்களின் தெரிவாக இன்றைய நேரின் இறுதி பாடலாக வருகிறது இந்த பாடல். நீங்காத நினைவு படத்திலிருந்து. பெண் குரல்கள் 2 பேரின்பம் கொண்டு இன்ப பண் பாடுகின்றார்கள். வண்ணத்தமிழ் சொல்லெடுத்து வாலி அவர்கள் எழுதி வைத்த ஆரம்பகால ஆனந்த கானம். நீங்காத நினைவலைகளில் அந்த கானமும் இசை வானில் பவனி விரட்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் குடந்தை ராஜகோபால் அவர்கள். இன்றைய நேர் நிகழ்ச்சியிலே நிறைவாக வருகிறது பாடல். ஆயிரத்தி 1963 மார்ச் மாதம் 15 வெளிவந்த நீங்காத நினைவு படத்திலிருந்து ஒடித்த பாடலை கேட்டீர்கள். பாடலை பாடியிருந்தார்கள் பி. சுஷிலா, LR ஈஸ்வரி அவர்கள். பாடல் வரிகள் வாலிப கவிஞர் வாலி, இசை KV மகாதேவன். இந்த இணையாக கலந்து கொண்டார் குடந்தை ராஜகோபால், சக்கரபாணி சந்நிதி தெரு, திருக்குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாட்டிலிருந்து.
கலந்து கொண்டார். நேர்களே, இதே போல உங்கள் பிரதிகளை அனுப்பி வையுங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இன்றைய நேர் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகணும் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு இலங்கை. இந்த முகவரிக்கு இன்றைய நேருக்கான பிரதியை நீங்கள் அனுப்பி வையுங்கள் நேர்களே. இன்றைய நேர் கேட்டீர்கள். இன்றைய நேராக கலந்து கொண்டவர் குடந்தை ராஜகோபால், சக்கரபாணி சந்நிதி தெரு, திருக்குடந்தை அஞ்சல், கும்பகோணம், தமிழ்நாடு. நேரம் இப்பொழுது 8:01. நேர்களே, இத்துடன் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 7 மணி முதல் 8 மணி வரை வளமையான அலைவரிசைகள் மூலமாகவும் அதே போல முகநூல் வாயிலாகவும் நீங்கள் நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தினமும் நமது நிகழ்ச்சிகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை 873 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை செவி மடுக்கலாம். நேரலையாக ஒளிபரப்பாகிறது. ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் கூறியதைப் போல காலம் நேரம் கைகூடி வரும்போது நாங்கள் விளம்பரங்கள் எமக்கு வரும்போது நேரத்தை அதிகரிப்போம், புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்துவோம், எமது அலைவரிசை வீச்சை மேலும் மேலும் விஸ்தரிப்போம் என்று இந்த வேளையிலே நாங்கள் கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்தை வழங்கிய சின்ன மகேந்திரனுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் எம்.ஐ. லோஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தாயை கைவிடாதீர்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி நேர்களே.